Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நம்ம ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு உண்டான அபிஷியல் ஜிஓ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், ஏஜ் லிமிட் வந்து எப்படி கொடுத்திருக்காங்க, எஜுகேஷன் என்ன படிப்பு படிச்சவங்க இந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம், செலக்ஷன் மோட் வந்து எப்படி இருக்க போகுது, ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க, டோட்டலா நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து எவ்வளவு இருக்க போகுது, இந்த அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட்ல 3 விதமான கேட்டகரியில வந்து நம்மள வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போறாங்க. இதுல இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஜிஓல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட் பார்க்க போறோம். எந்த வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாரெல்லாம் வந்து அங்கன்வாடி ஜாப்க்காக ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டு ஒரு ஹாப்பினஸ் வந்து உருவாக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம சோசியல் மீடியா பேஜான Facebook, வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜ் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் சார்பில் இருந்து வரக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ், முக்கியமான ஜிஓஸ், அரசாணை வெளியிடுறது இது எல்லாமே நம்ம வந்து இந்த ஒரு சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணுவோம். ஈஸியா உங்களால வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நீங்க ஒரு ஜாப் சீக்கரா இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட ஜாப் வந்து ஒரு நாளைக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈஸியா உங்களால வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நீங்க குயிக்கா வந்து அப்ளை பண்ண முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட் வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்டிகிரேட்டட் சில்ட்ரன் டெவலப்மெண்ட் சர்வீசஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜிஓ தான் வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நமக்கு ஜிஓ அப்படிங்கிறது கவர்மெண்ட் சார்பில் பாஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இந்த ஜிஓக்கான லிங்க் வந்து நம்ம சோசியல் மீடியா பேஜ்ல வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. ஒன்ஸ் போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த ஜிஓ வந்து முழுசா வந்து பார்த்து படிச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த ஜிஓ வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 பேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்னென்ன கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுமோ அதை மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்க ஃபுல்லா வந்து பாருங்க. ஓகே, இது எங்க இருந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து 12/3/2025 இந்த டேட் படி திருவள்ளுவர் ஆண்டு 2056 சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த எங்கெங்கெல்லாம் வந்து இந்த ஜிஓ வந்து பாஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு டேட், அரசாணையோட நம்பர் அப்படி எல்லாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. ஆர்டர் அப்படிங்கிற இடத்துல நம்ம தமிழ்நாடு அங்கன்வாடியில இருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆர்டர் அப்படிங்கிறது வந்து பாஸ் பண்ணிருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்பர் இந்த 3 விதமான டிஃபரெண்ட் ஜாப் கேட்டகரிக்கு தான் நம்மளுக்கு வந்து வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்ய போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி அண்ட் அங்கன்வாடி ஹெல்பர் இந்த மூணுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலரி ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும். எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகும். ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு சில ரூலுக்கு வந்து டிஃபர் ஆகுது. சரிங்களா? அது என்னென்ன அப்படிங்கிற நம்ம ஒண்ணு வேணா பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அவங்க வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூடு அமாங் அதர் கண்டைன் கைட்லைன்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கிரைட்டேரியா சுற்று ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ரிட்டைர்மெண்ட் ஏஜ் இது எல்லாமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து ஆட் பண்ணிருக்கோம். அதாவது வந்து இந்த ஜிஓல வந்து ஆட் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்ல வராங்க. நான் முக்கியமான கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். டோட்டலா எவ்வளவு போஸ்டிங் வந்து இந்த அங்கன்வாடிக்காக வந்து அங்கன்வாடி சென்டர்ல வந்து உருவாக்க போறாங்க அப்படின்னா எல்லாமே ரிசர்வ் பண்ணி இப்போதைக்கு லேட்டஸ்ட் அப்டேட் படி 7783 வேகன்சிஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இதுல ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 3886 காலி பணியிடமும், மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 மீதி ஹெல்பர் அதாவது உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து 3592 டோட்டலா வந்து 7783 வேகன்சிஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா வந்து ரிலீஸ் பண்ண போறதா நம்மளுக்கு வந்து அபிஷியலான ஜிஓ அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்லாப் டேபிள் போட்டு நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு வேகன்ட், எவ்வளவு சேலரி ரேஞ்ச் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து நம்மளுக்கு 3886 வேகன்சிஸ்ல நம்மளுக்கு சேலரி ரேஞ்ச் வந்து 7700 ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகி 24200 ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து 305 வேகன்ட், சேலரி ரேஞ்ச் வந்து 5700 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அங்கன்வாடி ஹெல்பர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து டோட்டலா 3592 வேகன்சிஸ். அதுல உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் சேலரி 4100 ரூபாயில இருந்து 12,500 ரூபாய் வரைக்கும் சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கறத நம்மளுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம வந்து அன்னெக்ஸர்ல பார்க்கலாம். ஒன் பை ஒன்னா வந்து இந்த 3 ரோலுக்குமே வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற இந்த ரோலுக்கு வந்து அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி யார் வந்து அப்பாயிண்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராமிங் ஆபீசர் தான் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய
அந்த ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர் தான் உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அப்பாயின்மெண்ட் அப்படிங்கறத வந்து பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க அங்கன்வாடி ஒர்க்கருக்கு. இதுல எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் அப்படிங்கறதுல வந்து ஒன்லி ஃபார் த ஃபீமேல் கேண்டிடேட்ஸ், அதாவது வந்து மென் வந்து அப்ளை பண்ண முடியாது, உமன் மட்டும் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் அவங்க வந்து அபிஷியலா சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்து 6 மாசத்துல இருந்து 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அங்கன்வாடியில வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீங்க வந்து நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வந்து பாத்துக்கணும். அவங்களுக்கு வந்து இந்த பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் நீங்க வந்து டீச்சர்ஸ் ஒர்க்கும் நீங்க வந்து பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஹெல்த் செக்அப், ரெஃபரல் சர்வீசஸ், இந்த மாதிரியான எக்ஸெட்ரா, சப்ளிமெண்டரி நியூட்ரிஷன்ஸ், ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன்ஸ், இது எல்லாமே வந்து இதுல வந்து கவர் ஆகும் அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு அங்கன்வாடி ஒர்க்கரா ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா பேசிக்கா இதை நீங்க வந்து நாலேஜ் உங்ககிட்ட இருந்தால் மட்டுமே நீங்க வந்து ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஸோ செலக்ஷன் மோடு எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ல உங்களுக்கு வந்து கடைசியில உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிறதுக்கு 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது வந்து காமன் நோட்டிபிகேஷன் பப்ளிகேஷன்ல, சரிங்களா? அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க. எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அது யாருக்கு வந்து இருக்கு அப்படின்னா வந்து அப்ளிகண்ட் வந்து ஒன்னு விடோவா இருக்கணும், அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூட் உமனா இருக்கணும், அப்படின்னா ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல், எஸ்டி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்பர் ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 25 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடியவங்க வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து ஏஜ் லிமிட் வந்து யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அப்ளை பண்றவங்க வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில வரீங்க, பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ். அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா 35ல இருந்து ஒரு 3 வருஷம் 37, 35, 36, 38 வயசு வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது 12th 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல நீங்க டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, டிப்ளமோ படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே, இல்ல மாஸ்டர் டிகிரி நீங்க பண்ணியிருந்தாலும் தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா the post of அங்கன்வாடி workers shall be filled up the direct appointment or promotion from mini அங்கன்வாடி workers or by promotion from the எலிஜிபிள் அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ப்ரொமோஷன் அப்படிங்கறத நம்ம பேச வேண்டாம், ஏன்னா வந்து ஏற்கனவே இருக்கக்கூடியவங்கள ப்ரோமோட் பண்ணுவாங்க. பட் மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்டர்வியூ அப்படிங்கிற வந்து இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ப்ராசஸ் ஆஃப் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நாங்க வந்து கொடுப்போம், நோட்டிபிகேஷன். அந்த நோட்டிபிகேஷன் இந்த வெப்சைட்ல தான் நாங்க வந்து கொடுப்போம். அது எந்த வெப்சைட் அப்படிங்கறது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. எப்படி வந்து நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க அப்படிங்கற கெரியர் பேஜ்ல போய் நீங்க வந்து பார்க்கணும். நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆட் கொடுப்பாங்க, சோசியல் மீடியால உங்களுக்கு நாங்க வந்து ஆட் வந்து கொடுப்போம். அது கொடுத்த உடனே ஒரு டேட் வந்து கொடுப்போம். அந்த டேட்டுக்குள்ள போயிட்டு நீங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ இப்போதைக்கு வந்து நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகல. ஜஸ்ட் வந்து ஒரு அரசாணை, அதாவது வந்து ஜிஓ தான் நம்மளுக்கு வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து இந்த வெப்சைட்ல வரும், நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கறதுல நம்மளுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸ்பர்ட் சென்னை அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆபீசர்ஸ் தான் வந்து நம்மள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஹையரிங் வந்து பண்ணுவாங்க. இன்டர்வியூ மோட்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செலக்ஷன் மோட் வந்து ஆல் எலிஜிபிலிட்டி அப்ளிகேஷன்ஸ் ஆர் கால்டு டைரக்ட் இன்டர்வியூ, அதாவது நீங்க 12th பாஸ் பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் வச்சு நீங்க அப்ளை பண்ணுவீங்க. உங்க அப்ளிகேஷன் வந்து சாட்டிஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல உங்களை வந்து கால் பண்ணி இன்டர்வியூக்கு வந்து வர சொல்லுவாங்க. கால் லெட்டர் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ நீங்க இன்டர்வியூக்கு போய் அந்த இன்டர்வியூல கிளியர் பண்ணவங்களை மட்டும்தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேலைக்கு வந்து ஆட்கள் எடுப்பாங்க. இந்த வேலையவே உங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிற வந்து கிடையாது அப்படிங்கறது தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து கவர்மெண்டோட ஜாப் தான், பட் இருந்தாலும் இது வந்து ஒரு டெம்பரரி ரோல், பெர்மனன்ட் ஜாப் வந்து கிடையாது. கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஒரு 1 இயர் வரைக்கும் நீங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத உங்களுக்கு இதுல வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிரைட்டீரியா ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படிங்கறதுல வந்து உங்க நியர்பைல வந்து ஒரு வில்லேஜ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மதுரையில வந்து ஒரு அலங்காநல்லூர் இருக்கு. அலங்காநல்லூர் பக்கத்துல ஒரு கிராமத்துல வந்து வேகன்சிஸ் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து ஹெல்பர் ஒர்க்குக்கு இருக்கு அப்படின்னா அந்த சரௌண்டிங்ல நீங்க வந்து இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. பட் அந்த சரௌண்டிங்ல யாருமே அப்ளை பண்ணல அப்படின்னா அந்த பக்கத்துல இருக்கக்கூடியவங்க வந்து வேலைக்கு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. கிரைட்டீரியா ஆஃப் ரெசிடென்ஸ்க்கு கண்டிப்பா உங்ககிட்ட வந்து ப்ரூஃப் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து உங்க வீட்டு அட்ரஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதுல வந்து ரிசர்வேஷன் வந்து இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ரிசர்வேஷனுமே வந்து இருக்கு. அது யாருக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிரியாரிட்டியுமே வந்து இருக்குது. அது யாருக்கு பிரியாரிட்டி கொடுத்திருக்காங்க அப்படின்னா விடோஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் உமனுக்கும் வந்து பிரியாரிட்டி அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. மோட் ஆஃப் ஃபில்லிங் வேகன்சிஸ் பை ப்ரொமோஷன் எல்லாமே நம்ம வந்து பேச வேண்டாம். இது எல்லாமே 25% ஜாங்ஷன் போஸ்ட் ஆஃப் த அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் அப்படிங்கறது நமக்கு வந்து ஃபில் அப் ஃப்ரம் த அலாங்
அங்கன்வாடி ஹெல்பர்ஸ் அப்படிங்கறத நமக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுக்கு அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சேலரி நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்த மாதிரி 7,700 ரூபாயில இருந்து 24,200 ரூபாய் வரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கு நம்மளுக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரிடையர்மென்ட் ஏஜ் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் 60 வயசு வரைக்கும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. the retirement ஏஜ் ஃபார் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் ஷால் பி 16 இயர்ஸ் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம ரெண்டாவதா பார்க்க போற ரோல் வந்து மினி அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ். நான் மேல உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா? இது எல்லாமே சேம் ப்ராசஸ் தான் வந்து உங்களுக்கு மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்குமே வந்து வரும். பட் சேலரி ரேஞ்ச் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்து டிஃபர் ஆகுது. 5,700 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் அப்படிங்கறது வந்து இருக்கும். இதுவுமே 12வது படிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள காமனா அப்ளை பண்ணலாம் ஜெனரல். மீதி இருக்கக்கூடியவங்களுக்கு 5 இயர்ஸும் 3 இயர்ஸும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ரிசர்வேஷன் அப்படிங்கறது நம்மளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது எல்லாமே காமன் தான். அதுக்கப்புறம் நம்ம ஃபைனலா பார்க்கும்போது அங்கன்வாடி ஹெல்பர் அப்படிங்கிற ரோல் வந்து நம்ம வந்து இப்ப வந்து பார்த்தோம். அதுக்குமே வந்து சேம் மேல குடுத்திருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து குடுத்திருக்காங்க. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து டிஃபர் ஆகுது. அந்த ஏஜ் லிமிட் எப்படி குடுத்திருக்காங்கன்னா 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதுவுமே வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கறது 5 இயர்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. யாருக்கு குடுத்திருக்காங்கன்னா விடோவா இருக்கக்கூடியவங்க, டிஸ்ட்ரிபியூட் வுமன் இருக்கக்கூடியவங்க, ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைபல், எஸ்சி எஸ்டி இந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடியவங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து அப்பர் ஏஜ் லிமிட் அப்படிங்கறது வந்து குடுத்திருக்காங்க. 3 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் யாருக்கு குடுத்திருக்காங்க அப்படின்னா டிஃபரண்ட்லி ஏபிள்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து இந்த ஒரு ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு ஹெல்பர் உதவியாளர் பணியிடங்களுக்கு மட்டும் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கு வந்து எல்லாமே சேம் ப்ராசஸ் தான். ஃபைனலா சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளுக்கு சேலரி அப்படிங்கிறது வந்து டிஃபர் ஆகுது. 4,100 ரூபாயில இருந்து 12,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். இந்த அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்பர் இந்த 3 ரோலுக்குமே வந்து பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. இது வந்து ஒரு நார்மலான ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டு ஜாப் தான். சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த கேட்டகரியில நீங்க எலிஜிபிளா இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வெயிட் பண்ணி அப்ளிகேஷன் வரும்போது தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஜிஓ அப்படிங்கறத வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நோட்டிபிகேஷன் எங்க போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னா அவங்க அபிஷியல் வெப்சைட்டான அவங்களுடைய வெப்சைட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல icdst.gov.in அப்படிங்கிற வெப்சைட்ல போய் நீங்க வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல அபிஷியலா கெரியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இந்த பேஜ்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கெரியர் நோட்டிபிகேஷன் லிங்க் வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்லயே உங்களுக்கு வந்து அங்கன்வாடி கேண்டீன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல வந்து என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்க வந்து பண்ணணும், என்னென்ன ஒர்க்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதுல வந்து தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.